அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி சாந்தி சரவணன். நீரோடை ஆசிரியர் குழு அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். நான் சொல்லவிருக்கும் கதை அம்மாவை பிடிக்கல. கதாபாத்திரங்கள் பெயர் யாழிசை, யாழிசையோட அம்மா வெண்பா, யாழிசையோட அப்பா இனியன், யாழிசையோட தம்பி ரித்விக், வெண்பாவோட தோழி கோதை. கதைக்குள்ள போகலாமா? அம்மாவை பிடிக்கல. யாழிசை யாழிசை எங்கே செல்லம் இருக்கீங்க அப்படின்னு வெண்பா வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. பிறந்த குழந்தை தோல் மேலே போட்டு தட்டிக்கிட்டே யாழ்மா எங்கடா செல்லம் இருக்க அப்படின்னு தேடிட்டு வரும்போது பெட்ரூமில் காணும். பதட்டமாகி பால்கனியில் போனால் பால்கனியில் குழந்தை வெறிச்சு பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்புறமா என்ன செல்லம், ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க, வாங்க உள்ளே வாங்க, தம்பி பாப்பா வேற கையில் இருக்கான், வாங்க அப்படின்னு சொன்னால் எந்த சத்தமும் இல்லை. இது இன்றைக்கி நடக்கிறது கிடையாது. குழந்தை பிறந்ததுலேருந்து இதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கலக்கத்தோட செல்லம் சொன்னால் கேளுமா, வாமா உள்ள அப்படின்னாலும் ஒரு அசைவுமே கிடையாது. இது விஷயமா யாழிசையை பற்றி இனியன் கிட்டேயுமே வெண்பா சொல்கிறாங்க. ஆனால் இனியன் என்ன சொல்கிறாருன்னா, நீ ரொம்ப கவலைப்படாத, குழந்தை தானே, வளர வளர சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்களும் அதை கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ஆனால் அவங்களோட மனநிலை ரொம்ப சங்கடமாக இருக்குது. கொஞ்சம் வருத்தமாகிட்டு உள்ளே வராங்க. அவங்களுக்கு டக்குன்னு அவங்க தோழி கோதை ஞாபகம் வருது. கோதைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கோதை மனநல ஆலோசகராகவும் இருக்காங்க. கோதைக்கு ஃபோன் பண்ண உடனே கோதை எடுக்கிறாங்க. என்னம்மா, இன்றைக்கி தான் உனக்கு டைம் கிடச்சிதா, இன்றைக்கி தான் நீ எனக்கு பேசணும்னு போல் உனக்கு தோணுச்சா அப்படின்னோடனே ஒரு விசும்பல் சத்தம் மட்டும் கேட்குது. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க, என்ன ஆச்சு வெண்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் ஒரு அழுக சத்தம் தான் கேட்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு. உடனே எப்படிப்பா கிளம்பி வர முடியும், அதெல்லாம் தெரியாது எனக்கு, நீ உடனே கிளம்பி இப்போ இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி நான் வரேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துங்கெல்லாம் காலிங் பெல் அடிக்குது. கோதை உள்ளே வராங்க. கோதை உள்ளே வந்த உடனே வெண்பா கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஆச்சுடா, ஏன் அழறேன்? ரெண்டு பேருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு. வெண்பாவுக்கு தெரியாத விஷயங்கள் கோதையை பற்றி கிடையாது, கோதைக்கு வெண்பாவை பற்றி தெரியாத விஷயங்களும் கிடையாது. ரொம்ப நெருங்கிய தோழி. அழாதட வெண்பா, என்னாச்சு சொல்லுன்னா, யாழிசைன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். ரித்விக் பிறந்ததுலேருந்து அவள் சகஜமாகவே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். நீ ஏன் நீ எனக்கு முதலியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, யாழ்மா எங்கடா செல்லம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிக்கு போகிறாங்க. ஆனால் வெண்பாவும் கேட்காம கூடவே வராங்க. வந்தவுடனே இவங்க கூப்பிட்டாலும் அவங்க திரும்பவே மாட்டேங்கிறாங்க. யாழ்மான்னு கூப்பிட்டாலும் திரும்பவே மாட்டேன்றாங்க. வெண்பா, நீ உள்ளே போய் தண்ணி குடிக்க ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணை துடைச்சிக்கிட்டே வெண்பா உள்ளே போகும்போது, யாழ்மா அத்தை வந்திருக்கேன்ல, கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. யாழ்மா அத்தை உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னென்ன வாங்கிட்டு வரேன்னு பார்க்கலாமா? கரும்பு ஜூஸு, வேர்க்கடலை மிட்டாய், பஞ்சு மிட்டாய் எல்லாமே இருக்குது. குழந்தை தானே, லைட்டாக ஒரு டெம்டிங். இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. கரும்பு ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ரா போட்டு வேணுமா அப்படிங்கிறாங்க. உடனே கை மட்டும் தனியாக நீட்டுறாங்க. சரி சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில உள்ளே போகலாமா? நான் வரமாட்டேன் போ அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்லும்? நான் வரமாட்டேன், எனக்கு யாரையுமே பிடிக்கல. யாரை பிடிக்கல? எனக்கு அம்மாவை பிடிக்கல, அப்பாவை பிடிக்கல, தம்பி பாப்பாவை பிடிக்கல, அத்தைய அப்படின்னு பார்க்குறாங்க. பேசாமல் இருக்காங்க. உனக்கு பிடிக்கலையா அவங்கள யாரையும்? அப்போ எனக்கும் பிடிக்கல, நானும் அவங்க பேச்சு காவு விட்டுடுறேன், நீ அவங்க பேச்சு காவு விட்டுடலாம், ஓகேவா? நம்ம ரெண்டு பேருமே அவங்க பேச்சு காவு விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே அத்தை நம்ம கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க, நம்ம உள்ளே போயிட்டு ரெண்டு பேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க. கூப்பிட்டுட்டு உள்ளே போகும்போது இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வெண்பா கண் கலக்கத்தோடவே நிற்கிறாங்க. கண்ணாலேயே செய்ய பண்ணுறாங்க, நான் பார்த்துக்கிறேன் நீ. சரின்னு வெண்பா கண்ணை தொடச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. இவங்க யாழிசையை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. செல்லம், இப்போ அத்தை சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும், ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரெட் ரோஸ் பிடிக்குமா ஒயிட் ரோஸ் பிடிக்குமா அப்படின்னு.
எனக்கு ரெண்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை செல்லம், உங்களுக்கு ரெட்டு பிடிக்குமா ஒயிட் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நான் ரெட் ஃப்ராக் போடும்போது எனக்கு ரெட் ரோஸ் பிடிக்கும், நான் ஒயிட் ஃப்ராக் போடும்போது எனக்கு ஒயிட் ரோஸ் பிடிக்கும். ஓ அப்படியா, சரி சரி சரி. உங்களுக்கு பூரி பிடிக்குமா தோசை பிடிக்குமா அப்படின்னு. எனக்கு ரெண்டும் தான் பிடிக்கும். இல்லை செல்லம், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அத்தை, மம்மி பூரி குண்டாக சுடுவாங்களா, சூப்பராக இருக்கும். தோசை கீ ரோஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. எனக்கு பூரியும் பிடிக்கும் தோசையும் பிடிக்கும் அத்தை, ரெண்டுமே தான் தான் பிடிக்கும். அப்படிங்களா, சரி சரி. உங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் சொல்லுங்கள். உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாரை சொல்லுங்கள். என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃபரிதா, லில்லி, நளினா. வெயிட், யாராவது ஒரு பேர் தான் சொல்லணும். அத்தை, ஃப்ரெண்ட்ஸ் எப்படித்த ஒருத்தர் இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. அப்படியா சொல்லும். அப்போ ஏன் சொல்லும் மம்மிக்கு மட்டும் உன்னையும் தம்பி பாப்பாவை ரெண்டு பேரையும் ஏன் சொல்லும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது. அமைதியாக இருக்காங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை செல்லம், நான் கேட்டேன் இல்லைங்களா, உங்களுக்கு ரெட் ரோஸும் பிடிக்குது ஒயிட் ரோஸும் பிடிக்குது, அதே மாதிரி பூரியும் பிடிக்குது தோசையும் பிடிக்குது. ஃப்ரெண்ட்ஸில் ஃபரிதா, லில்லி எல்லாருமே பிடிக்கிறாங்க, நளினா பிடிக்கிறாங்க. அதே மாதிரி மம்மிக்கு ஏன் சொல்லும் உங்களையும் ரித்விக்கும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது. பேசாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க செல்லம். எதுவுமே பேசலை, அப்படியே குவைட்டாக இருக்காங்க. ஆமாம் செல்லம், ரித்விக்குன்னு யார் செல்லம் தம்பி பாப்பாவுக்கு பேர் வச்சது அப்படின்னு. நான் தான் வச்சேன். ரித்விக் பாப்பாவுக்கு தொட்டிலெல்லாம் யார் செல்லம் கூட போய் செலக்ட் பண்ணது. நான் தான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் ஏன் செல்லம் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. இல்லத்த, எனக்கு வந்து பாப்பாவே எல்லாரும் கொஞ்சுறாங்களா, அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை செல்லம், இப்போ பாப்பா குட்டி பாப்பா இல்லையா, நீங்கள் தானே அக்கா, நீங்கள் தானே அவங்கள எல்லாமே பார்த்துக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே வாங்கி கொடுக்கணும். கொஞ்சம் பெரிய நானே அக்கா 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 அக்கான்னு சொல்லிட்டு உங்கள் கூடவே தான் வருவான். நீங்கள் தான் கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு இட்டுன்னு போகணும், கிரவுண்டில் கூப்பிட்டு போய் விளையாடணும், எல்லாம் நீங்கள் தானே பண்ணணும். எவ்வளோ அழகான பேர் ரித்விக்குன்னு நீங்கள் தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாழிசை அப்படியே திங்க் பண்ணுறாங்க. யோசிச்சுட்டு என்ன சொல்லுவோம், அத்தை சொல்கிறது கரெக்டாக பதில் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அவங்க கடலை மிட்டாய் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. வெண்பா ஒரு கலக்கத்தோட தட்டில் ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் வச்சுட்டு உள்ளே வரலாமா வேண்டாமான்னு யோசித்து தூள் மேலே ரித்விக்க வச்சுட்டு உள்ளே வராங்க. வா வெண்பா அப்படின்னு கோதை சொல்லிவிட்டு காஃபி எடுத்துக்கிறாங்க. கீழே குனிஞ்சிட்டே இருந்த யாழிசை அப்படியே மெல்ல பார்க்குறாங்க. அம்மா கலக்கத்தோடு நிற்கிறத பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பாக்கு கண்ணிலேருந்து தண்ணீர் அப்படி தகதகன்னு வருது. மம்மி நான் உட்காந்துக்கிறேன், பாப்பாவை என் மடியில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்பாங்கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க. நன்றி எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து வெண்பாவுக்கு தெரியல. அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீரோட ரித்விக்கை எடுத்து யாழிசை மடியில் போடுறாங்க. நன்றி கலந்த ஒரு புன்னகையோட கோதையை பார்க்குறாங்க. வாய்ப்புக்கு நன்றி. கதை சொன்னது திருமதி சாந்தி சரவணன், சென்னையிலிருந்து. நன்றி.